வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக, டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் ரெசிபி பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுவாங்கள்ல. அதுவும் பர்டிகுலராக ஒரு இட்லி, சாம்பார், சட்னி இந்த மாதிரி பண்ணும்போது குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் டைம் இருக்கும். அந்த டைமில் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க அவலை வச்சு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் வட இந்தியாவில் பண்ணுற இந்த லெமன் போகா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த லெமன் போகாவில் கொஞ்சம் வேர்க்கடலை, உருளைக்கிழங்கு, கடுகு, கருவேப்பிலை இதெல்லாம் தாளித்து ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஈஸியான ஸ்டைலில் டேஸ்டியாக எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதோட சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல். ஏன் கேட்டிங்கன்னா, நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெசிபியோட ஆலு பாஜி நார்த் சைடில் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம சவுத் சைடில் பிடிச்ச மாதிரி உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி நீங்கள் லஞ்ச்லேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதனால தான் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு ரெசிபி, லஞ்சுக்கு ஒரு ரெசிபின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, இந்த லெமன் போகாக்கு தேவையான பொருட்கள் பார்க்க போகிறோம். அவுல் 250 கிராம், வறுத்த வேர்க்கடலை 10 டேபிள் ஸ்பூன், லெமன் 1 நம்பர், வேக வச்ச உருளைக்கிழங்கு 2 நம்பர், வெங்காயம் 1 நம்பர், தக்காளி 1 நம்பர், காய்ந்த மிளகாய் 4-5 நம்பர், பொடிசு நறுக்கு இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 2 நம்பர், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், சீரகம் தாளிப்புக்கு தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, சாட் மசாலா 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த லெமன் போகாவுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த அவலை ஊற வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த போகா, லெமன் போகா சொன்ன பார்த்தீங்கன்னா, போகானா அவல் தான். ஹிந்தியில் போகா சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த அவல் 2 விதமான அவல் இருக்குது. ஒன்று ஃப்ளாட்டாக இருக்கும், ஒன்று திக்காக இருக்கும். நான் இன்றைக்கி இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணுறது திக்கான அவல் தான் எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். ஏங்கிட்டனா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது மேஷ் ஆகிடும் ஃப்ளாட் அவல். அதனால் இந்த மாதிரி திக் அவல் கரெக்டாக 250 கிராம் அவலுக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி 1 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்தினா இந்த மாதிரி ரெடியாக இருக்கும். நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த அவலை நீங்கள் ரொம்ப நாள் ஊற வச்சுன்னா கண்டிப்பாக ஊற ஒன்றோட ஒன்று ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதனால தான் கரெக்டாக 1 நிமிஷம் நீங்கள் ஊற வச்சு எடுத்தினா இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக வந்திருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த லெமன் போகாவுக்கு தாளிப்பு போட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் இந்த மண்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய், அதுக்கு பிறகு கடுகு, சீரகம். கடுகு சீரகம் போட்ட பிறகு நல்லா பொரியும். பார்த்தீங்கன்னா அந்த டைமில் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு காஞ்ச மிளகா. இந்த காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சொன்ன குவான்டிட்டி 4-5 காஞ்ச மிளகா போட்டிருக்கோம். அந்த காஞ்ச மிளகா உடச்சி போடுங்க. அதே டைமில் பச்சை கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி போட்டிருக்கேன். உங்களுக்கு நல்ல காரம் வேணால் அந்த டைமில் இன்னொரு பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, வறுத்து வச்சுருக்க இந்த வேர்க்கடலை, அதாவது நான் ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான் இதில் போட்டிருக்கேன். பச்சை வேர்க்கடலை போட்டு இந்த ரெசிபி கம்ப்ளீட் பண்ணக்கூடாது, நல்லா புரிஞ்சுங்க. வறுத்த வேர்க்கடலை மட்டும் தான் யூஸ் பண்ணோம். அதே டைமில் இந்த வெங்காயம் வதங்குற பக்கம் கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கரெக்டாக 30-40% அளவுக்கு வெங்காயம் வதங்கி இருக்கணும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். இந்த மஞ்சத்தூள்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண உடனே கொஞ்சம் லைட்டாக கலர் கொடுக்கும், எல்லோ கலர். அந்த டைமில் உங்களோட அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கணும். ஏன் கேட்டிங்கன்னா, மஞ்சத்தூள் போட்ட பிறகு நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சு குக் பண்ணும்போது கலர் மாறும். அதே டைமில் இந்த வெங்காயம்லாம் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு பிறகு வேக வச்சு உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு நீங்கள் போடும்போது கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வேக வச்ச உருளைக்கிழங்கு தான் இதில் போடுறோம். அதே டைமில் இந்த உருளைக்கிழங்கு போட்ட பிறகு அந்த தாளிப்போடு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தினா இந்த மாதிரி கரெக்டாக வந்திருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, தேவையான அளவுக்கு உப்பு போடுறோம். அந்த ஊற வச்ச அவல், இந்த அவலை மேலோட்டமாக அப்படி போடுங்க. போடும்போது உங்களுக்கு தெரியும் நல்லா உதிரியாக வந்திருக்கும். கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சுன்னா அந்த டைமில் லைட்டாக தண்ணி தெளிக்கலாம். வேணும்னா ஆப்ஷனாக சொல்கிறேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, எலுமிச்சப்பழம். இந்த எலுமிச்சப்பழம் போட்ட பிறகு சாட் மசாலா யூஸ் பண்ணுறோம். எதுக்காக இந்த சாட் மசாலா இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன்னா காரணம் இருக்குது. நம்ம என்ன தான் எலுமிச்சப்பழம் ஜூஸ் புழிஞ்சாலும் உங்களுக்கு புளிப்பு தன்மை கொடுக்காது. அந்த டைமில் கொஞ்சம் சாட் மசாலா போட்டிங்கன்னா கொஞ்சம் புளிப்பு தன்மையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், விறுவிறுப்பாக இருக்கும். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் தக்காளி போடுறோம். தக்காளி இந்த இடத்துல எதுக்காக யூஸ் பண்ணுறேன் கேட்டிங்கன்னா, கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் தக்காளி போடுறேன். இது ஆப்ஷன், வேண்டானா விட்டுடலாம். அதே டைமில் அந்த தக்காளி யூஸ் பண்ணும்போது உள்ளே இருக்க விதையை எடுத்த தக்காளி தான் கட் பண்ணி போட்டிருக்கேன்.
இப்போ இந்த லெமன் போகா எப்படி பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். அதிகபட்சம் நீங்கள் ஒரு 4 to 5 மினிட்ஸில் இந்த ரெசிபி பண்ணலாம். உங்கள் வீட்டு கிச்சனை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மக்கள் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி லெமன் போகா பண்ணும்போது சுட சுட சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபிக்கு வேறு எதுவும் அக்கோம்பனிமெண்ட் தேவையில்லை. நார்மலாக வந்து ஆலு பஜ்ஜி பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் எந்த மாதிரி ஸ்டைலில் பண்ணி தரும்போது எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்தது லஞ்சுக்கு பண்ணுற இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? உருளைக்கிழங்கு வறுவல் தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 1/2 கிலோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 3/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், சோம்பு சிறிதளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, சோம்பு பவுடர் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, நல்லெண்ணெய் 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, இந்த உருளைக்கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, இதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் உருளைக்கிழங்கு பீல் பண்ணி முடித்த பிறகு டைரெக்டாக தண்ணியில் போடணும். கடையில் நீங்கள் உருளைக்கிழங்கு வாங்கும்போது 2 விதமான உருளைக்கிழங்கு இருக்கும். நார்மலாக கடைக்கு போனால் வந்து நம்மளுக்கு கறிக்கு யூஸ் பண்ணுற கிழங்கு தான் கிடைக்கும். சிப்ஸுக்கு யூஸ் பண்ணுற கிழங்கு அதிகமாக கிடைக்காது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு செக் பண்ணுறது, அந்த கிழங்குக்கு ஒரு கார்னராக பச்சை கலர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்தால் வாங்காதீங்க. அப்படி இருந்தால் உங்களுக்கு காய் நல்லா இருக்காது, வெந்து வராது, அதே டைமில் மசாலாவும் கூடி வராது. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் நல்லா இருக்காது. அதனால் நல்ல கிழங்கு நல்லா குவாலிட்டியாக பார்த்து செக் பண்ணிவிட்டு நல்லா பீல் பண்ணுங்கள். பீல் பண்ண உடனே தண்ணியில் போடணும். கலர் மாறக்கூடாது, ஃபஸ்ட் ஸ்டெப்பு. ரெண்டாவது, கிழங்கை இந்த மாதிரி திக்காக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப தின்னாக கட் பண்ணால் கண்டிப்பாக கிழங்கு என்னாவும் உடைய ஆரம்பிக்கும். உடஞ்சதுன்னா மசாலாவோட சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது, அதாவது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது சொல்கிறேன். ஸோ அதனால் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த ஃப்ரைங் பண்ணல நல்லெண்ணெய், வேறு எந்த ஒரு எண்ணெயும் யூஸ் பண்ணலாம், நல்லெண்ணெய் தான் இந்த உருளைக்கிழங்கு சூப்பராக இருக்கும். அதனால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். கடுகு, சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை, இதெல்லாம் போட்ட பிறகு அந்த எண்ணெய் நல்லா வதக்குங்க. வதக்கி முடித்த பிறகு பவுடர் மசாலா யூஸ் பண்ண போகிறோம். எப்போவுமே ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு தாளிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ தண்ணி கொஞ்சம் போட்டிருக்கேன். அதாவது அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கொஞ்சம் டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள்தூள், மிளகாய் பவுடர், தனியா பவுடர், உப்பு, இதெல்லாம் போட்ட பிறகு டைரெக்டாக அந்த எண்ணெயிலே 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. எதுக்காக இந்த மாதிரி வதக்கணும்னு சொல்கிறேன்னா, அந்த எண்ணெயிலே குக் பண்ணி உங்களுக்கு அந்த பச்சை வாசனை போயிடும். நீங்கள் எடுத்த உடனே தண்ணி போட்டிங்கன்னா அந்த பச்சை வாசனை போகாது, டைம் எடுக்கும் குக் பண்ணுறதுக்கு. இதுதான் விஷயம். இப்போ நல்லா வதக்கி முடித்த பிறகு கொஞ்சம் தண்ணி, அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் போட்டிருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரட்டும். கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். இந்த கிழங்கெல்லாம் போட்டு முடித்த பிறகு இந்த மசாலா, இந்த கிழங்கு, இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதே டைமில் கொத்தமல்லி, நீங்கள் எந்த ஒரு சவுத் இந்தியன் டிஷ் பண்ணாலும் கொத்தமல்லி கருவேப்பிலை இல்லாமல் பண்ண வேண்டாம். ஏன்னா அந்த கொத்தமல்லி கருவேப்பிலை தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர்லாம் எடுத்து கொடுக்கும். நிறைய பேர் எங்கள் வீட்டில் கருவேப்பிலை இல்லை சாம்பார் பண்ணலாம் நினைப்பாங்க. ஆக்சுவலாக என்னோடய ஷெஃப் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலைலாம் சாம்பாரே பண்ண மாட்டார், கொத்தமல்லிலாம் சிக்கன் கறியும் பண்ண மாட்டார். அந்த அளவுக்கு வந்து பர்டிகுலராக அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி வச்சுருப்பார். ஸோ இப்போ இந்த கிழங்குலாம் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். அதாவது 50% நல்லா வெந்திருக்கும். இதுக்கு பிறகு மூடி போடாமல் நல்லா வேக வைக்கணும். எதுக்காக மூடி போடாமல் வேக வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, மூடி போட்டால் சீக்கிரமாக வெந்து வரும், ஆனால் ஸ்டீம் ஆகும். ஸ்டீம் ஆனால் தண்ணி விட ஆரம்பிக்கும், ட்ரை ஆகாது. அதனால தான் 50%க்கு மேலே மூடி போடாமல் நல்லா குக் பண்ணுங்கள். கொஞ்சம் வெந்து வர டைமில் சோம்பு, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ட்ரையாக சுக்கா ஸ்டைலில் சாப்பிட்டு பாருங்களேன். அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்கும், மிஸ் பண்ண மாட்டீங்க. என்னங்க, நீங்கள் 2 ரெசிபி பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிளாக பண்ணுற பிரேக்ஃபாஸ்ட்டில் இந்த லெமன் போகா எப்படி பண்ணுறது தெரிஞ்சிருக்கும். அதே டைமில் எல்லாருக்கும் பிடிச்ச உருளைக்கிழங்கு ஃப்ரை ரொம்ப சிம்பிளான ஸ்டைலில் அழகாக சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye bye, take care.